எபிசோட் 75ல நெடுமாறன் வந்து தன்னோட அவார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நேராக மார்ட்டினுக்கு கால் பண்ணுறாரு. மார்ட்டினுக்கு கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு மார்ட்டின் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு. அதுக்கு வந்துட்டு திருப்பி நெடுமாறன் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை, அதனால கொஞ்சம் நான் திங்க் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு மார்ட்டின் சொல்கிறாரு, எங்கள் அப்பா உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாரு. ஸோ மார்ட்டினோட அப்பா தான் லூத்தர் போல இருக்கு, ஆனால் அது யாரும் நமக்கு ரிவீல் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யாவும் வெற்றியும் பேண்ட்ரியில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வெற்றி ஏதோ ஒரு ஸ்வீட் ரொம்ப மும்முரமாக பண்ணிட்டு இருக்காரு. இது யாருக்கு அப்படின்னு சொல்லி ரம்யா கேட்குறாங்க. உடனே எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சோர்ஸ் பண்ணுறதுக்கு ஐஷு ஹெல்ப் பண்ணாங்களா, ஸோ ஐஷுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக நான் அந்த ஸ்வீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. உனக்கு ஏன் ஐஷுக்கு பாயால் தேங்க்ஸ் சொன்னால் பத்தாதா அப்படின்னு சொல்லி ரம்யா கேட்குறாங்க. ஏன் உனக்கு என்ன, என்னோட ஸ்டைலில் நான் இப்படி செஞ்சு கொடுக்குறேன், அவங்களும் எனக்கு எதாவது செஞ்சு கொடுப்பாங்க, நானும் அவங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்கிறாரு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் ஒன்றும் செஞ்சு கொடுக்கல அப்படின்னு. அப்போது வந்து இவர் வெற்றி சொல்கிறாரு, இல்லை உனக்கு எனக்கு பலாப்பழ ஸ்வீட் பண்ணி கொடுத்தேன்ல அப்படின்னு. நான் கேட்டு தானே செஞ்சு கொடுத்தேன், அவள் கேட்காமலே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து வெற்றி சொல்ல, உனக்கு வேணா நீ சாப்பிட்டுக்கோ, அதே போட்டு நோண்டிகிட்டே இருக்காது அப்படிங்கிறாரு. அந்த டைமில் இவருக்கு ஏதோ ஒரு சின்ன வேலை வந்து அங்கேருந்து நகர்ந்து போகிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐஷோட எக்ஸ் அங்கே அந்த இதுக்கு வராங்க. உடனே வேணி ஐஷு எல்லாருமே இப்படி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. நேராக அவர் வந்து ஐஷு கிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இப்போ எதுவும் இல்லை, கொஞ்சம் போய் உட்காரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஐஷு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஐஷு இங்கே தேடி பார்க்குறாங்க. ஃப்ரிட்ஜில் வந்து வெற்றி பண்ண ஸ்வீட் இருக்குது. உடனே இது யாரோட ஸ்வீட் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அது உனக்கு தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரம்யா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இங்கே வேணி கிட்ட வந்துட்டு ரம்யா கேட்குறாங்க அது யாருன்னு. அதுக்கு வேணி வந்து அது ஐஷோட எக்ஸ்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஐஷு நேராக அந்த ஸ்வீட் எடுத்துகிட்டு போய் அவர் கையில் கொடுத்துட்றாங்க. என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நீ எங்கே இருக்கேன்னு விசாரிச்சு, எங்கே தான் இருக்கேன்னு சொன்னாங்க, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ஸ்வீட்டை சாப்பிடு, எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஐஷு சொல்கிறாங்க. சரி நான் இங்கே தான் இருப்பேன், இப்போ அர்ஜென்ட் இல்லை, நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கே அப்போ என் கூட பேசு அப்படிங்கிறாங்க. பட் ஐஷு பெருசாக முகம் கொடுக்காம அங்கேருந்து போகிறாங்க. இது எல்லாத்தையுமே வெற்றி ரம்யா எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, வெற்றி வந்து அவரோட ஸ்வீட்டை தேடிட்டு இருக்காரு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அந்த ஸ்வீட் அந்த பாரு ஐஷுவோட எக்ஸாம், அதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லி செம்மையாக கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. வெற்றி அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காரு. இப்போ ஷெஃப் ஜான் வந்து நெடுமாறனை மீட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து கிச்சன் ரெடி ஆயிடும், நம்ம பேண்ட்ரிலேருந்து மூவ் ஆகிடலாம், ஆனால் பேண்ட்ரியோட ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப ஹையாக இருக்குது, ஸோ நம்ம அதை கிச்சன் கண்ட்ரோல் கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நெடுமாறன் செம்ம கடுப்பாயிட்டு, நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு நாள் கண்டிப்பாக இவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, அந்த மிஸ்டேக் பண்ணுற அன்றைக்கி நான் இவங்களெல்லாம் என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொன்னோடனே ஜானும் ரொம்ப ஹாப்பியாக சரி கண்டிப்பாக நெடுமாறன் சார் அதை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இங்கே போயிட்டாரு. இப்போ ரியாவும் ஐஷுவும் பேசிக்கிறாங்க. அப்போ ஐஷு சொல்கிறாங்க ரியா கிட்ட, இந்த மாதிரி உன்னை வந்து ராஜன் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு ஏன் நீ அதை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரியா கேட்குறாங்க. ரியா கிட்ட ஐஷு கேட்குறாங்க. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அண்ட் நான் நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கேன் மைண்டில், இப்போ அதெல்லாம் திங்க் பண்ணுற மூடில் நான் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இப்போ ஷெஃப் ஜான் வந்து திரும்பவும் நெடுமாறனை பார்க்க அவரோட ஆஃபீஸ்க்கு வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, பேண்ட்ரி ஃபுட்டில் இருந்துட்டு ஏதோ ஒரு பூச்சி விழுந்திருக்கு போல இருக்குது, அதை ஒரு கெஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பயங்கரமாக கோபப்பட்டு இருக்காங்க, நாங்கள் நெடுமாறனை நம்பி தான் அந்த கிச்சனுக்கு வரோம், ஸோ அவர் இப்படி இதை கவனிக்காமல் இருக்காருன்னு. உடனே இப்போ நெடுமாறன் கேட்குறாரு, நீ சொல்ல வேண்டியதுன்னு அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஷெஃப் ஜான் சொல்கிறாங்க, நான் சொன்னேன், ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிரெடிட் கிடைக்கும் போது அது நெடுமாறனுக்கு தானே கிடைக்குது, ஸோ இந்த திட்டு நெடுமாறனுக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக நமக்கு பேட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷெஃப் ஜான் ரொம்ப எரிச்சலாக சொல்லிட்டு இருக்காரு. உடனே நெடுமாறனும் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெடுமாறன் ரொம்ப கோவமாக சொல்கிறாரு. இப்போ ரியா வந்து நைட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே ராஜன் வராரு. ராஜன் வந்துட்டு பேச வராரு. இந்த மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், பட் ரகுபதி சார் எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு, அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது தான் இவ்வளோ நாள் நான் சொல்லவே இல்லை, இப்போ அவரே சொல்கிறதுனால நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரியா வந்து சொல்கிறாங்க, நான் இப்போ தான் ப்ரெக்னன்சியில் இருக்கேன், ப்ளஸ் இப்போ தான் டைவர்ஸ் இன்னும் முழுசாக கூட முடியலை, அந்த ஒர்க் கூட முடியலை, அதனால் எனக்கு இதை பற்றி டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராஜன் சொல்கிறாரு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் உங்ககிட்ட இப்போ கூட சொல்லலைன்னா என்னோட ஸ்டூபிட் வேறு யாருமே கிடையாது, உங்ககிட்ட ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், உன் குழந்தைய நான் கல்யாணம் பண்ணாலும் கண்டிப்பாக தள்ளி வைக்க மாட்டேன், என் குழந்தை மாதிரி பார்ப்பேன், அதையும் மிஞ்சி நீ கல்யாணமே பண்ணல, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரு ஆகலைனாலும் என்றைக்கும் கடைசி வரைக்கும் உன் குழந்தைக்கும் உனக்கும் நான் இருப்பேன், நான் உன்னை இதே மாதிரி பார்த்துப்பேன் அப்படிங்கிறாங்க. ரியா அப்படி திங்க் பண்ணுறாங்க. அதனால் ராஜன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ பேண்ட்ரிலேருந்து கிச்சன் டீம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க கிளம்புறதுக்கு. அப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு பார்த்துட்ருக்காரு. உடனே வேணி வந்து, ஹே இது உங்ககிட்ட தான் இருக்கானே. உடனே ஆமாம் பாத்திரம் நல்லா யூஸாக இருந்துச்சு, அதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறாரு. உடனே நீயே வச்சுக்கோ, நான் பார்த்துக்கிறேன், ஏதாவது பிரச்சனை ஒன்றும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க வேணி. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து வெற்றியை கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே வெற்றி வந்துட்டு என்னது என்னையாவா கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐஷு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நினச்சிருந்தா இவ்வளோ நாள் எங்களுக்கு நிறைய குறைச்சல் கொடுத்துருக்கலாம், பட் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கொடுக்கல, தேங்க்ஸ் வெற்றி அப்படிங்கிறாங்க. வெற்றிக்கு செம்ம ஹாப்பி. அந்த டைமில் விக்கி வந்து வேணியை கால் பண்ணுறாரு. ஏன்னா விக்கிக்கு வந்து ஐஷு வெற்றியெல்லாம் பேசினாலே பிடிக்காதுல்ல, அவனை கரெக்டாக விக்கி வந்து வேணியை கால் பண்ணிடுறாங்க. அவனை வேணியும் போகிறாங்க, எல்லோரும் கிளம்ப போகிறாங்க. அப்போ வெற்றி எப்படி பேடாக ஃபீல் பண்ணுறாரு. உடனே எடிசன் ஏதோ அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, இந்த இருக்க கிச்சன் எட்டி போனால் பார்க்க போகிறீங்க எல்லாத்தையும் அப்படின்னோடனே, அப்போலாம் இல்லை நான் கிச்சனுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்கிறாரு. திரும்பவும் ரம்யா கூப்பிட்றாங்க. ரம்யா இல்லை, இவங்க ஐஷு கூப்பிட்றாங்க. ஐஷு வந்து வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் நீ கிச்சனுக்கு ஆர்டர் எடுக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு கிளம்புறாங்க. ஐஷு திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க. இங்கே வெற்றிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நம்மளை ஆர்டர் எடுக்க கிச்சன் வரலான்னு சொல்லிட்டு வெற்றியும் வந்து ஹாப்பியாக அப்படியே சிரிச்சுட்டே இருக்காரு. கண்டிப்பாக 2 பேர் லவ் தான் பண்ணுறாங்க. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.